ஹாய் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ரோஜா எஃப்எம். இன்னைக்கு இது நேத்தோட கண்டினியூவேஷனை வச்சு இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பற்றி பேச போகிறோம் இன்னைக்கு. லைஃப்பில் ஈஸியாக நிறைய பேர் வந்து நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவோம், இல்லைன்னா நம்மளையே வந்து யாராவது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸு, இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம பாணியில் ஒரு ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு ஷோலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி இருந்துச்சு. ரொம்ப பயங்கரமாக ஓடிட்டு இருந்துச்சு அந்த மூவி. அது ஓடிட்டு இருந்த காலத்தில் அதில் ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா கப்பர் சிங். அவரால் தான் அந்த மூவி நல்லா ஓடிட்டு இருந்துச்சு. ஆனால் அவருக்கு வந்து ஒரு பர்சனலாக ஒரு நெகட்டிவ் ஷேட் அந்த மூவியில். ஸோ உண்மையாலுமே அவர் ஒரு நெகட்டிவ் கேரக்டரா? அப்படி கிடையாது. அவர் பார்த்தீங்கன்னா அந்த மூவியில் கொடுக்கப்பட்ட கதாபாத்திரம், அந்த டைரக்டர் அவருக்கு அதை கொடுத்துருக்காங்க. அதனால அவருக்கு அந்த நெகட்டிவ் ஷேட். இது மாதிரி லைஃப்பில் பல கப்பர் சிங்கு நம்ம லைஃப்பில் வந்து போவாங்க. நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், அவனுங்கெல்லாம் உண்மையான கப்பர் சிங்கன்னு. அப்படி கிடையாது. இல்லை, நம்மளையே வந்து யாராவது கப்பர் சிங்கன்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. திஸ் இஸ் கால்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஆப்போசிட்டில் இருக்கிறவன் என்ன பண்ணுறான், இல்லை நம்மளே ஒரு சுச்சுவேஷனில் இருந்தால் அவங்களுக்கு அந்த சுச்சுவேஷனில் தான் அவங்க நடந்துக்கிட்டாங்களே தவிர அது உண்மையான அவங்க கலர் இல்லை அப்படிங்கிறது. அது நண்பராக இருக்கலாம், இல்லை வந்து கணவன் மனைவியாக இருக்கலாம், இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை நம்மளோட ஆஃபீஸில் இருக்க கலீகாக இருக்கலாம், மேனேஜர்ஸாக இருக்கலாம். அவங்க எந்த சுச்சுவேஷனில் அவங்க அப்படி பிஹேவ் பண்ணாங்கங்கிறத அந்த வந்து நம்ம இது பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது பண்ணணும். ஓகே, புரியுதுங்களா? ஸோ இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த கேரக்டர் ஏன் அப்படி அவங்க பிஹேவ் பண்ணாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை வரவே வராது. ஓகே. ஸோ ஆல்வேஸ் இந்த மாதிரி நானும் ஒரு சுச்சுவேஷனில் இருந்தேன். அந்த சுச்சுவேஷன் என்னென்னா, நான் என்னோட ஒரு ஒர்க் பிளேஸில் ஐ வாஸ் மிஸ் அண்டர்ஸ்டுட். ஓகே. ஸோ அந்த ப்ராப்ளமை கண்டு ஓடுறதுக்கு நான் ட்ரை பண்ணேன். அப்போ எப்பயுமே வந்து எங்கள் ஃபாதர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு ஆஸ் அ நண்பராக, அவர் வந்து என்றைக்குமே ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு, ஆர் யூ காட் மிஸ் அண்டர்ஸ்டுட், டோன்ட் ரன் அவே ஃப்ரம் தட் ப்ராப்ளம், ட்ரை டு சால்வ் தட் ப்ராப்ளம் அண்ட் லீவ் தட். கரெக்ட். அதை பற்றி ஓடிட்டே இருந்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது. இங்கே பிரச்சனை இருக்குன்னு இன்னொரு இடத்துக்கு போனால் அங்கே ஒரு பிரச்சனை இருக்கும், அங்கே ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா இன்னொரு பிளேஸில் ப்ராப்ளம் இருக்கும். அதனால் என்றைக்குமே ப்ராப்ளமை கண்டு ஓட விடாதீங்க. ஓகே. அதை இருந்து அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். அதுக்காக நம்ம லைஃப் ஃபுல்லாக இதையே பண்ணிகிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் நீங்கள் ஹாப்பியாக வாழணும்னா அன்னைக்கு முடியலன்னா கூட அடுத்த நாள், அடுத்த நொடி, அடுத்த நிமிடம் அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணணும். இருந்தால் தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். ஓகே. கன்வின்சிங் கேப்பபிலிட்டியை வளர்த்துக்கோங்க. எங்கே ப்ராப்ளம் வருதுன்னு இது பண்ணுங்கள். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எங்கே நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணுங்க. ஓகே. ஸோ இன்றையுடன் விடைபெறுகிறேன். நாளை இன்னொரு இதோட உங்களை மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ ரோஜா ஃபார் ஷேரிங் யுவர் சேனல் பேஜ் ஃபார் மீ. ஓகே. கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. இது உங்கள் ரோஜா எஃப்எம்.